நம்ம உரம் போட்டிருக்கோம். உரம் கொஞ்சம் யூரியா, பொட்டாஷு எல்லாம் டிஏபி எல்லாம் போட்டது. பாருங்க நல்லா க்ரீனா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் உரம் கம்மியா போட்டது எல்லாம் எல்லோவா வளர்ந்துருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. ஸோ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு உரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. பின்ன தண்ணியும் அவ்வளோதான். தண்ணி பாருங்க, இந்த மேட்டு பகுதியில இங்கேருந்து தான் பைப்பு போதும் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நீர் பாசனம். இந்த லென்த்துக்கு நீர் பாய வச்சோம். பாய வச்ச இடத்துல நல்லா வளர்ச்சி இருக்கு. அங்க எண்டு வரலையும் போதுங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு. ஸோ தண்ணி, உரம் ரொம்பவே முக்கியம். ஆ இது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான். பட் இருந்தாலும் அது ப்ராக்டிகலா பண்ணும்போது தான் அதோட ரியல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாரி ஏதாவது எனக்கு ஹிண்ட் இருந்துச்சு பாருங்க, மறுபடியும் களை வளர்ந்துருக்கு. ஒரு 1 மந்த் கூட ஆவல. களை வந்துட்டு புஷ் கட்டர்ல கட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருக்கேன் நானு. பாருங்க 1 மந்த்துக்குலாம் மறுபடியும் களை வந்திருக்கு. ஸோ மறுபடியும் புஷ் கட்டர் பண்ண வைக்கணும். ஸோ இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா களை எடுத்தது. புஷ் கட்டர்ல அடிச்சது. ஸோ இந்த சைடு கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. பாருங்க கலர் சேஞ்ச் எப்படி தெரியுது பாருங்க. இங்கேருந்து ஃபுல்லு எல்லோ அப்படியே வர 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 என்ன ஆகுதுன்னா டார்க் க்ரீனா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் உரம் நல்லா போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் நான் இப்போ இந்த வருஷத்துல நான் கத்துக்கினது. இட் டேக்ஸ் டைம் இல்லைங்களா? ஸோ நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்றதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.